நம்ம வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி இருக்கிறதே இல்லை. சில நேரம் அதுவே நல்லதே நடந்தாலும் நம்ம அதை வச்சுக்கிறதே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த ஒரே நல்ல விஷயம் என் பைக் தான், த NS 200. அதுவும் நானும் பறக்காத இடமே இல்லை. மலைகள், காடுகள், கடல்கள், என் பைக்கில் நான் சுற்றி பார்க்காத இடமே இல்லை. தங்கத்தை தேடுறேன்னு சொல்லி வைரத்தை தொலைச்ச கதை இது. எனக்கு ஒரு டூரர் வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ என்கிட்ட இருக்க NS 200 சேல் பண்ணிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு. இந்த 2 வருஷத்தில் என்னால் பைக்கே வாங்க முடியல. பைக்கும் என்னை விட்டு போயிடுச்சு. என்னோடய மலைகள், காடுகள், கடல்கள் எல்லாமே என்னை விட்டு தூரமாக போயிடுச்சு. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு தோணுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மலைகளுக்கு போயிட்டு வரலாம் முடிவு பண்ணேன். கார் இருக்குது, பட் பைக்கில் தான் போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் பக்கத்தில் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ரெண்டல் சர்வீஸ் பைக்குமே இல்லை. சில நேரம் நம்ம வேண்டான்னு ஒதுக்குற பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம் போல். அந்த மாதிரி இத்தனை நாள் நான் உதாசனப்படுத்தின ஒரு பொருள் தான் என்னோடய ஸ்கூட்டி. எந்த ஆப்ஷனுமே இல்லாத ஒரு காரணத்தில் பிளைண்டாக என்னோடய ஸ்கூட்டியை நான் நம்பினேன், த டியோ. இந்த பயணத்துக்கு நான் டியோவை கூட்டிகிட்டு போக போகிறேன். இல்லை, டியோ தான் என்ன கூட்டிகிட்டு போகுது இந்த பயணத்துக்கு. இந்த பயணத்தோட டெஸ்டினேஷன் கொடைக்கானல் தான். ஆனால் ஆக்சுவல் கொடைக்கானல் கிடையாது. கொடைக்கானலில் எப்பயுமே யூஸ்வலாக நம்ம தங்குவோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் உள்ளே போகலான்னு யோசித்தேன். ஸோ கொடைக்கானல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அழகிய கிராமம். அந்த அழகியோட பேர் பூண்டி. இந்த பூண்டியில் ஓவியம் மாதிரி வரைஞ்சி வச்ச மலைகள், சிரிப்பு சத்தத்தை அள்ளித்தர அருவிகள், அந்த ஊரில் இருக்க அழகிய மனிதர்கள். வேறு என்ன வேணும் இந்த 4 நாள் பயணத்துக்கு அப்படின்னு நான் பூண்டி சூஸ் பண்ணேன். நான் இந்த பாலத்தில் நிறையா தடவை போயிருக்கேன். நான் வண்டியை நிறுத்தினதே இல்லை. இந்த பாலத்துக்கு அடியில் ஒரு ஆறு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் அது இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குற எல்லா விஷயமே எனக்கு அழகாக தான் தெரிஞ்சுச்சு. நான் சுவாசிக்கிற மூச்சு கூட. பசிக்குதுன்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு ஹோட்டலில் ஒன்று நிப்பாட்டினோம். நேராக துண்டு போட்டுட்டு ஒரு மனுஷன் நடந்து வர்றாருல, அவர் பேர் தான் குமார், த சப்ளையர். ஆனால் அவர் கவனிப்புலேயே நமக்கு வந்து பாதி வயிறு நம்பிடும். இருக்க பாதி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த ஹோட்டலோட பேர் வந்து கீர்த்தி மெஸ். ஆனால் நிறைய பேர்த்துக்கு கீர்த்தி மெஸ்ன்னு சொன்னால் தெரியாது. பணியார கடைன்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இங்கே பணியாரம் அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா இங்கே பணியாரம், தோசை, ஆம்லேட் அதுன்னு வாங்கி சாப்பிட்டேன். அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பில்லு பே பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வெளியே வந்தால் க்யூட்டாக ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அது காலில் சின்னதாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு. அண்ட் காதெல்லாம் பெருசாக இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இது என்ன டாக்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு வண்டி எடுக்கும்போது தான் ஒரு ஃபீல் ஆச்சு. பேசாமல் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, ஷூ அது இதுன்னு போட்டு வந்திருக்கலான்னு சொல்லிட்டு. ஸ்கூட்டியில் ட்ரிப்பு போகிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். ஏன்னா வெறும் 5 லிட்டர் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கொடைக்கானல் அப்படின்னு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன், கீழே அடிவாரத்துலேயே ஃபியூலை ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா அதை விட்டுட்டிங்கன்னா 20-25 கிலோமீட்டர் தான் ஒரு பல்க்கு. ஸோ இன்கேஸ் அதுலேயும் பெட்ரோல் இல்லைன்னு முடிவு ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் போய் தான் பெட்ரோல் போட முடியும். ஸோ மறக்காமல் கீழே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மாதம் கொடைக்கானல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா கொடைக்கானல் போகிறது கம்பல்சரி பாஸ் வேணும். ஸோ கார் எல்லாமே கம்பல்சரியாக செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பைக்கை விட்டுட்டாங்க, மேபி பிடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் பாஸ் எடுத்துகிட்டு வாங்க மேலே வரும்போது. நம்ம பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து கொடைக்கானல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர். போகிற வழியில் இந்த மலைகள், மேகங்கள், செடிகள் எல்லாமே ஒரு ஓவியமாக இருக்குது. கொடைக்கானலில் விசிட் பண்ணுற இந்த பெஸ்ட் சீசனே இந்த மான்சூனும் இந்த வின்டர் சீசனும் தான். கொடைக்கானல் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது பார்க்கு, லேக்கு, ஃபால்ஸு, டூரிஸ்ட் பிளேஸ். அதை தாண்டி ரொம்ப பழமையான அழகான கோவில்கள் நிறையா இருக்குது. ரொம்ப மர்மமான ஹிடன் பிளேசஸ் நிறையா இருக்குது. மேஜிக்கல் பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. கொடைக்கானல் தாண்டி பூம்பாறை, கூக்கால், மன்னம்னூர், கவுஞ்சி, பூண்டி, த லாஸ்ட் வில்லேஜ் லாவரை, இந்த ஹிடன் பிளேஸில் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஃபால்ஸு, லேக்கு, ட்ரெக்கிங் பாயிண்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக போகிற டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாமல். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்டில் பைக்கை ஸ்டாப் பண்ணோம். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து மஞ்சளாறு டேம். தொடர்ந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மழை இருந்தனால இந்த டேமே ஃபுல்லாக தண்ணியாக நம்பி இருக்குது. அண்ட் பார்க்கவும் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டம்டம்பாறையில் இருக்கும். டம்டம்பாறையிலேருந்து நீங்கள் பார்க்குற ஃபால்ஸ் தான் வந்து ரேட்டைல் ஃபால்ஸ். எல்லாத்துக்கும் யூஸ்வலாக தான் தெரியும். பட் ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸோட பேர் வந்து தலையார் அருவி. அண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதுதான் 6th லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. ரொம்பவும் அழகாக இருக்குது. அண்ட் கிட்டவே பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் கிட்டவே பார்ப்பேன். சின்ன வண்டி வச்சுருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதோட பவர் தான். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ டார்க்லாம் கொட்டி கிடக்காது. நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா வெயிட் பண்ணி தான் ஓவர்டேக் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஏறி ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ரைட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணும். ஓவர்டேக் பண்ணும்போது டிரைவர் கேட்குற மாதிரி நல்ல ஒரு ஹார்ன் சவுண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியணும், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓவர்டேக் எடுக்கணும். முக்கியமாக பெண்டெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓவர்டேக் எடுக்காதீங்க.
இந்த வண்டிக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கும்போது தான் என்னோடய NS200 நான் ரொம்ப மேஜராக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கியர் டவுன் பண்ணோன்னா காணாம போயிடும். சில டைம் நம்ம ஸ்பீடாக போகிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் நம்ம கண்ணிலே படாது. ஏன்னா இது ஒரு மரம் செடிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். நான் அன்றைக்கி டியோவில் மெதுவாக போனாலும் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் கண்ணில் பட்டுச்சு. ஆனால் எனக்கு இங்கேருந்து வர மனசு இல்லை. ஏன்னா இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா இந்த எப்பயுமே இவ்வளோ தண்ணி வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பைக்கில் ஹில் ஸ்டேஷன் வர பெரிய அட்வான்டேஜு இந்த டிராஃபிக் தான். நமக்கு இந்த டிராஃபிக் எல்லாமே ஒரு அல்வா துண்டு மாதிரி வாய்க்கில் போட்டு தாண்டி போய்கிட்டே இருப்போம். இந்த டிராஃபிக் ஃபார்ம் ஆனதுக்கு மெயின் காரணமே இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி விழுந்த மரம் தான். இங்கே இவங்க மோர் தென் ½ அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதில் சில ஃபேமிலி வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்தவங்க ரோட்லேயே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபால்ஸ் இருக்க செக் போஸ்ட் நம்ம ரீச் ஆகிடுச்சு. டிராஃபிக் அதிகமாக இருந்த காரணத்தினால காருக்கு மட்டும் ஈப்பா செக் பண்ணிட்டு பைக் அப்படியே விட்டாங்க. சில்வர் ஃபால்ஸில் அதே மாதிரி தண்ணி பயங்கரமாக போயிட்டு கொடைக்கானலில் நம்ம சுற்றி பார்க்கலாமா? ஹியர் வி கோ. 3, 2, 1 கோ. ட்ரோன் ஷாட் நல்லா இருந்துச்சுல. சத்தியமாக ட்ரோன் ஷாட் என்னது இல்லை, என் நண்பன் எனக்கு அனுப்பிவிட்டான். அதை நான் அப்படியே போட்டேன். நம்ம இப்போ கொடைக்கானல் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூண்டி எக்ஸாக்டாக ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 40 கிலோமீட்டருமே ரொம்பவுமே அழகாக இருக்கும். வர 40 கிலோமீட்டர்ஸை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நல்ல வெயில் அடிக்கும், திடீர்னு பயங்கரமாக பனி பெய்யும். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்கள். ஒரு 10-20 மீட்டருக்கு அப்புறம் என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக கேமராவில் தெரிகிற அளவு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. பைக்கில் ஹில் ஸ்டேஷன் வர்றதுக்கு மெயினான ரீசனே இந்த பனிக்காண்டி தான். இந்த மரம், செடி, கொடி, பனிக்கு நடுவில் வண்டி ஓட்டுறதே ஒரு தனி சுகம்தான். கொடைக்கானல் போகிறோன்னு சொல்லிட்டு டியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் லைட் வாங்கி போட்டேன். பட் ஆனால் அது அந்தளவுக்கு ஒன்றும் ஜஸ்டிஃபை பண்ணலை. எனக்கு ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. மேபி இது பகல் நேரம்னால அப்படி தெரியலையான்னு தெரியல. ஆனால் விசிபிலிட்டி தெரியல. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா மிஸ்டோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சத்தியமாக ஒன்றுமே தெரில. நான் ஹசார்ட் லைட் இல்லாதனால லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் மட்டும் போட்டுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன். நான் ஹில்ஸில் போகிறதுக்கு சின்ன ரைடிங் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கீப் ஆல்வேஸ் லெஃப்ட். எப்பயுமே உங்கள் லெஃப்ட் சைடு மட்டும் போங்க. ரைட் சைடு ஏறி போகாதீங்க அன்வான்டாக. அதே மாதிரி ஷூஸ் போட்டுங்க. ஏன்னா கால்லாம் பயங்கர குளிராக ஏற ஆரம்பிச்சிடும். ஷூஸ் போட்டுங்க. ஜாக்கெட் இருந்தால் ஜாக்கெட் போட்டுங்க. இல்லை வின்டர் கோட் இருந்துச்சுன்னா வின்டர் கோட் போட்டுக்குங்க. அது மாதிரி ரெயின் லேயர் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ரெயின் லேயர் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு எப்படி சேஞ்ச் ஆகுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி க்ளவுஸ், ஏன்னா விசிபிளாக நம்ம முன்னாடி கை தெரியுது அது க்ளவுஸ். ஆக்சிலேட்டர், பிரேக் அதுன்னு யூஸ் பண்ணணும். அதேமாதிரி இண்டிகேட்டர், ஹசார்ட் லைட் இருந்துச்சுன்னா பெட்டர். இல்லைனா இண்டிகேட்டர் ஒரு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் க்ளோ பண்ணிகிட்டே போகும் இந்த மாதிரி மிஸ் டைமில். அதே மாதிரி தயவு செஞ்சு அன்வான்டாக ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஓவர் ஸ்பீட் ஹில் ஸ்டேஷனில் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. ஹில் ஸ்டேஷன் வரதுக்கே அந்த பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணுறதுக்கு தான். இருக்கிற சீனரியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட்டு. பக்கத்தில் இருக்க வண்டியே கிட்ட வந்தால் தான் தெரியுது. லைட்லாம் பயங்கரமாக ஸ்கேட்டர் ஆகுது. தெரியுதா? என் கை ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கொடைக்கானலேருந்து மன்னம்னூர் வரைக்கும் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். தெரியுதா? இங்கே ஒரு ஜீவன் நவுந்து போயிட்டுருக்கு. அதுதான் என் கழுத்தில் ஏறி கடிச்சிருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை. போய் தான் எனக்கு இன்ஜெக்ஷனாக போட்டுட்டு வரணும். இது மன்னம்னூர். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மலையில் ரைட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ கை எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக டீ குடித்தா தான் பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். மணம்னூரில் ஆரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் நிப்பாட்டணும். இங்கே டீ, பிரெட் ஆம்லேட் அதுவும் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா குளிரும் சுத்தமாக தாங்க முடியல. ஏன்னா மலையில் பேண்ட்டு ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. மேலே ரெயின் கோட் வச்சிருந்தனால மேலே மட்டும் கவர் ஆயிடுச்சு. அண்ட் மித்தபடி ஃபுல்லாகவே ஈரமாயிடுச்சு. இந்த டீ கடையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம இப்போ கவுஞ்சியில் இருக்கோம். கவுஞ்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிவர் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நிப்பாட்டாமல் போகவும் எனக்கும் மனசு இல்லை. எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இப்போ. அண்ட் இந்த மிஸ்ட்டு, அந்த மலை, அந்த ஆறு, அது ஏதோ சம்திங் அதில் ஏதோ இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். முதல் விஷயம் வந்து ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் மெயினாக இந்த காஃபி தான், பிளாக் டீ காண்டி தான். ஏன்னா அவ்வளோ குளிர். இந்த பிளாக் டீ குடித்தா தான் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே வரும் நமக்கு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டாக உங்களுக்கு தெரியுது, ஏதோ போர்டு வச்ச மாதிரி. இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மிஸ்ட்டு இல்லை அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் வெயிட். இந்த பூண்டி ட்ரிப் மெயினாக வந்ததுக்கு காரணம் வந்து பிரதீப் அண்ணன் தான்.
ஏன்னா அவரோட கை வண்ணம். ஏன்னா நம்ம வர்றதுக்காண்டி அவ்வளோ மெனக்கண்டு அவ்வளோ டிஷ் பண்ணியிருந்தார். அதோட டேஸ்ட்டுமே சத்தியமாக அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பிரதீபன், இந்த சமையல் மாஸ்டர். சிங்காரி கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்துச்சா கூட கையை நக்கும் அப்படின்னு டைலாக் இருக்குல்ல, அது உண்மையிலே பொருந்துறது அண்ணனோட சமையலுக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுமே பார்த்து மெனக்கண்டு அப்படி சமைப்பார். அண்ணன் நமக்காண்டி என்ன சமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி வச்சுருக்காரு, சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி வச்சுருக்காரு. கேரளா ஸ்டைலில் ஏதோ சிக்கன் பண்ணார், பட் பேர் தரல, ஆனால் இன்ன வரைக்கும் நாக்கில் டேஸ்ட் நிற்கிது. அண்ட் சாப்பாடு, ரசம், வாட்டல்ஸ், இந்த ட்ரிப்போட ஃபுல்ஃபில்மெண்ட்டே பிரதீபன் தான். தேங்க்யூ அண்ணன். ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? சன்செட்டு தான். அது அன்பிலீவபுளாக இருக்கும். அது நீங்களும் பாருங்கள். பயணங்கள் தான் எல்லாமே. நம்ம வாழ்க்கையோட ரொம்பவே சம்மந்தப்பட்ட நெருக்கமான ஒரு விஷயம்னா அது இந்த பயணங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தோஷம் நடந்தால் கண்டிப்பாக அதை கொண்டாடுறதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு விஷயம்னா அது இந்த பயணங்கள் தான். அதே சில சமயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்வு நடந்துட்டால் அதை மறக்க நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரே ஒரு விஷயம்னா அதுவும் இந்த பயணங்கள் தான். ஒரு பயணம் என்ன செய்யும்? காற்றை அனுப்பி நிச்சயம் உன் கண்ணீரை துடைக்கும். என்னோடய வாழ்க்கையில் இதுவரை எந்த நல்லதுமே நடக்கலை. அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க எப்போதுமே எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயணம் தேவைப்படும். ஆமாங்க, உண்மைதான். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை என்ன. நான் முத்துக்குமாரின் வரிகளின் ரசிகனாய் நானும் முத்துக்குமார்.